Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கூகுள் AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். சரிங்களா? தென் நம்ம உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லி ஆகணும் நண்பா. யாரோ ஒருத்தர்னு சொல்றத விட ஒரு டீமாவே இருப்பாங்களாட்டுங்குது. ஏன்னா என்னோட சைட்டுக்கு அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பண்றான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் பல வீடியோவில் சொன்னேன், தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு. ஏன்னா டிராஃபிக் அவங்க பாட்டுக்கிட்டு பாட் டிராஃபிக்காக கொடுக்குறாங்க. அப்படி ஏன் என்னோட சைட்டுக்கு கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு அப்படி என்னதான் வரப்போகுது? ₹1 ப்ராஃபிட் உங்களுக்கு வரப்போதா சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய இந்த mrfull.com இந்த யூஸ் டொமைன் இதெல்லாமே நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக எல்லாமே கிரியேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? என்னுடைய மெயின் சைட்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்படி என்னுடைய மெயின் சைட்ல கிட்டத்தட்ட $4000 $5000 ரெவன்யூ வரும். அந்த சைட்ல இது வரைக்கும் நான் யாருக்கும் சொன்னதும் கிடையாது, போனதும் கிடையாது. சரிங்களா? தேவையில்லாம அன்வான்டா பாட் டிராஃபிக் கொடுக்கறது விட்டுருங்க. தேவையில்லாம ஆடு கிளிக் பண்றதும் விட்டுருங்க. இதெல்லாம் பண்றது மூலமா எனக்கு ஓப்பனா சொல்ல போனா எனக்கு எந்த லாஸும் கிடையாது. சரிங்களா? ஆக்சுவலி இப்போ ஒரு சைடுக்கு ஆட் லிமிட் விழுந்துருச்சு ஓப்பனா சொல்ல போனா அந்த சைடு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆக்சுவலி ஆட் லிமிட் கிளியர் பண்ணோடனே அதை நான் அப்படியே 10,000 5000 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க முடியும். ஜஸ்ட் 20 days புதுசாக ஒரு வெப்சைட் என்னால் பில்ட் பண்ணி அதில் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், வெப்சைட் அப்ரூவல் வாங்குறது எல்லாரும் கஷ்டமாக நினைப்பாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. சும்மா 30 days டைம் கொடுத்தா போதும், அதில் 5 வெப்சைட் என்னால் அப்ரூவல் வாங்க முடியும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்? தேவையில்லாமல் என்னுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக் கொடுக்குறதும் வேஸ்ட்டு தான், எது பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஏன் சொல்கிறேன்னா, போன மாதம் இதேமாரி தான் என்ன பண்ணீங்க, ஆடுகளுக்கு போட்டு எப்படி சொல்கிறது, $170 $180 ட்ராப் ஆகிடுச்சு. அதனால சைடு மொத்தமாக ட்ராப் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாத இந்த மாதம் மொத்தமாக டிராஃபிக் கொடுத்து சைட்டை வந்து ஆட் லிமிட் அதாவது ஒன்றுத்தில் விழுந்துருச்சு, இன்னொன்றுத்தில் விழலை. இதுதான் ஒன்று ஓப்பனாக சொல்ல போனால். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதம் அமௌண்ட் வந்து கம்மியானதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா, என்னுடைய மெயின் சைடு வந்து கிட்டத்தட்ட 6 வெப்சைட் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்குது. அந்த சைடில் உங்களுக்கு தெரியவும் தெரியாது, நீங்கள் ஒன்றுமும் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த சைடில் எனக்கு மாதத்துக்கு $5000 குறையாமல் நான் எடுக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய நினைக்கிறேன். இது வந்து சும்மா டெமோ தான். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கான உங்களுக்கு வந்து இது நான் உங்களுக்கு ஏன்னா ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சாதான் உங்களால் வந்து நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வரும், உங்களாலையும் கொஞ்சம் கொஞ்சம் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் எடுத்தங்கவுத்த நான் $1000 $5000 காமிச்சேன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஏதோ ஒரு ரிப்போர்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? SEOன்னு மெத்தட் இருக்குது. எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதனால புரிஞ்சுக்குங்க. தேவையில்லாமல் VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறதோ தென் பாட் டிராஃபிக் கொடுக்குறதோ அதெல்லாம் கொடுக்குறது மூலிமா ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லை நண்பா, ஓப்பனாக சொல்கிறேன்னா. ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு $23.32 எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எப்பயுமே ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மந்த் எண்டு வந்துடுச்சு. மந்த் எண்டு வந்தாலுமே நமக்கு $23.32 வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $8.72 வந்து நேற்றுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸில் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடைச்சிருக்குன்னா $46.57 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா $160.10 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 00ன்னு இருக்கு. பட் லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோனா நமக்கு $834.28 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. இந்த mrfull.com சைட்டோட டேம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒன் டைம் சைட்டு போய் விசிட் பண்ணி பாருங்க. இது வந்து அதாவது என்னுடைய ஒவ்வொரு நாளும் AdSense ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த சைட் வந்து நான் ஓப்பன் சோர்ஸாக வந்து சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். ஆனால் அதை மாரியும் ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் உங்களை பார்க்குறவங்க வந்து உங்களை சொல்கிறேன், ஒரு சிலர் வந்து இதே வேலையை தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் $1 அப்படி என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல. ஆனால் அதில் ஒரு ஓப்பனாக சொல்ல போனால் உங்களால் எனக்கு ஒரு யூஸ் என்ன தெரியுமா? யூனிவர்சிட்டிலேருந்து இவ்வளோ டிராஃபிக் வரதுனால எனக்கு தான் யூஸ். ஓகேங்களா? என்னோட சைடோட குவாலிட்டி நீங்கள் தான் இன்க்ரீஸ் பண்ணி வர்றீங்க, நான் பண்ணலை, நீங்கள் தான் பண்ணுறீங்களே. முடிஞ்சா பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிராஃபிக் இருக்குதுன்னா தயவு செஞ்சு என்னுடைய கிளையண்டோட சைடில் அப்ரூவலுக்கு ஏகப்பட்ட சைடு பெண்டிங்கில் இருக்குது. உங்களால் பண்ண முடியுதுன்னா சொல்லுங்க, நான் எல்லா வெப்சைட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த சைடுக்கும் கொடுங்கப்பா. எனக்கு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு 1000 2000 டிராஃபிக் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த சைடுக்கு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு பண்ணும்போது அவங்களுக்கு பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி பண்ணுற மாதிரி யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணி விடுங்கப்பா. தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த வெப்சைட் டொமைன்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன், அதுக்காச்சும் டிராஃபிக் கொடுங்க. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நண்பா, நம்ம கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க எங்கிட்ட ரெவன்யூ எடுக்க முடியுமான்னு கேட்டால்
நண்பா கண்டிப்பாக முடியும். சம் மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ரெவன்யூ எடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக காப்பி பேஸ்ட் பண்ணியும் நம்மளால் ரெவன்யூ எடுக்க முடியும். இது இந்த இடத்த நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததா இப்போ மெயின் டாபிக் உள்ள பார்க்க போகிறது என்னன்னா, $23.32 ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நண்பா இப்போ இந்த $23 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, பர்டிகுலராக 52 ஆடுகளுக்கு இன்னைக்கு நமக்கு நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு நமக்கு எவ்வளவு பேர் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, 2170 பேர் நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. 2170 பேருக்கு நமக்கு பேஜ் இம்ப்ரெஷன் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 4400 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. டைம் பாருங்க 12 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா 00 ஆகிட்டு எஸ்டு இதெல்லாம் மாறிடும். உங்களுக்கு நான் ஃபைனலாக ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ ஓப்பனா சொல்ல போனா இப்போ இது எல்லாமே பாட் டிராஃபிக் பாதி ஓகேங்களா? ரீசன் என்னன்னா 1500 பேர் வந்தாலே நமக்கு பேஜ் இம்ப்ரெஷன் 5000க்கு மேல போயிடணும். ஓகேங்களா? நல்லா அதாவது ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 1300 இருந்து 1500 பேர் வந்தாலே பேஜ் இம்ப்ரெஷன் வந்து 5000 கிராஸ் பண்ணிடும். ஆனா 2170 பேஜ் இருந்தால் 4000 இம்ப்ரெஷன் தான் காட்டுதுன்னா இதுதான் 1000 பேருக்கு கிட்டத்தட்ட பாட் டிராஃபிக் கொடுத்துட்டாங்களே. அதாவது நான் கொடுக்க கிடையாது, யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்க. நான் எனக்கு ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. சரிங்களா? இப்போ அதுல நம்மளோட சைடு வந்து எவ்வளவு ஆடுகளுக்கு நடந்திருக்கு இன்னைக்குன்னா 52 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. சரிங்களா? சரி, முக்கியம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த கண்ட்ரில இருந்து எவ்வளவு ஆடுகளுக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்துடலாம். இப்போ நல்லா பாருங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 1090 பேர் இன்னைக்கு வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணிருக்காங்க. ரெக்கார்டு நண்பா, எந்த மாசத்துலயுமே இவ்வளவு டிராஃபிக் யூஎஸ்ல இருந்து எனக்கு அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்ததே கிடையாது. பட் இது ரெக்கார்டு. சரிங்களா? இந்த மந்த் வந்து ரெக்கார்டு 1090 பேருன்றது தென் ஒரு ஓப்பனா சொல்ல என்னோட சைடுக்கு இது ரெக்கார்டு தான். ஓகேங்களா? தென் அதில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்குன்னா 5 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. நான் ஓப்பனாக சொல்ல போனால் யூனிட் ஸ்டேட்ஸ்லேருந்து இன்னைக்கு அதிகபட்சம் 20 பேஜ் தான் வந்திருக்கும். ஆனால் இவ்வளோ டிராஃபிக் வரும்போது யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, 5 ஆடுகளுக்கு நம்ம வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $12.37 வந்து நமக்கு யூனிட் ஸ்டேட்லேருந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. யூனிட் ஸ்டேட்லேருந்து 5 ஆடுகளுக்கு $12 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? யூனிட் ஸ்டேட் கிங்டம்ல இருந்து பார்த்துச்சுன்னா 3 பேஜும் 3 ஆடுகளுக்கு. ஓகேங்களா? 3 ஆடுகளுக்கு நமக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $9.65 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நீங்க நல்லா பார்க்க வேண்டியது யூனிட் கிங்டம்ல இருந்து 3 ஆடுகளுக்கு 3 பேஜுக்கு $9, அதாவது $9.65 வந்து கிடைச்சிருக்கு. உண்மையிலே இது வேற லெவல் ரிசல்ட் தான் சொல்லி ஆகணும். யூனிட் அதாவது நல்லா பாருங்க, 9 பேஜும் 9 ஆடுகளுக்கு $9.65 கிடைச்சிருக்கு. தென் அப்படியே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 1200 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? சாரி, 1020 பேர். அந்த 1020 பேர்ல 42 ஆடுகளுக்கு நடந்திருக்கு இன்னைக்கு. அதுக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $1.04. ஓகேங்களா? தென் சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து 10 பேஜ் வந்திருக்கு. ஒரே ஒரு ஆடுகளுக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா 25 சென்ட்ஸ், அதாவது 0.25 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. மலேசியாவில் இருந்து 5 பேஜுக்கு ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதுக்கு நமக்கு 0.01 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நமக்கு 52 ஆடுகளுக்குல கிட்டத்தட்ட யூஎஸ்ல இருந்து 5 கிளிக்கும், யூனிட் ஸ்டேட்ல இருந்து கிங்டம் வந்து 3 கிளிக்கும். இதுக்கு தான் நமக்கு ரெவன்யூ தவிர மற்ற எந்த ஆடுகளுக்குமே, அதாவது மற்ற எந்த ஆடுகளுக்குமே அந்த அளவுக்கு ரெவன்யூ கிடையாது. அப்போ 42 ஆடுகளுக்கு எனக்கு யூனிட் ஸ்டேட்ஸ் கிங்டம்ல தான் விழுந்துருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்லி எனக்கு இன்னைக்கு மட்டுமே ஒரு $200 $300 குறையாம கிடைச்சிருந்திருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். அதாவது நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல வரேன் நண்பா, நீங்க யாராவது பிகினர்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய வெப்சைட்டை பார்த்து எனக்கே நீங்க ஆப்போசிட்டா ஒரு ஸ்கேமரா இருந்து என்னுடைய வெப்சைட்டை வந்து புகைச்சு தள்ளணும், போட்டு ஒரே கத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா கூட ஓப்பனா சொல்றேன், நீங்க இந்தியாவில இருந்து நீங்க எவ்வளவு டிராபிக் கொடுத்தாலுமே இதுதான் நிலைமை. இந்தியாவில தான் 1000 பேர் வராங்கன்னா அதுல 50 ஆடுகளுக்கு நடக்குதா, $1 $2 தான் கிடைக்கும். 10,000 பேர் வெப்சைட் இந்தியாவில் வந்து நம்ம பேஜ் 500 ஆடுகளுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு $50 இந்த மாதிரி கிடைக்கணும் வச்சுங்களேன். ஆனா அதுவே உங்களுக்கு யூனிட் ஸ்டேட் டார்கெட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ரெவன்யூ உண்மையிலே சொல்றேன் வேற லெவல்ல இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், என்னுடைய அதர் சைடுலாம் இருக்கு, அதில் கிட்டத்தட்ட $3000 $4000 வரும்னு சொல்லிட்டு முடிஞ்சா நாளைக்கு அந்த சைடுடைய தென் உங்களுக்கு அதில் ரிப்போர்ட் மட்டும் காட்டுறேன். எந்த சைடு என்னெல்லாம் எதுவுமே என்னால் ஓப்பனா சோர்ஸை சொல்ல முடியாது. ஓப்பனா சொன்னா தான் எல்லாமே மிஸ்யூஸ் பண்றீங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த சைடுல இருந்து சம் ரிப்போர்ட் உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு நைட் ஆனால் கொடுக்க ட்ரை பண்றேன். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, யூனிட் ஸ்டேட்டை தயவு செஞ்சு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அந்த சைடு அதாவது யூனிட் ஸ்டேட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூ உங்களால் நல்லா எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாத நண்பா, நம்ம வந்து வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். 40 டேஸ்ல வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி நாமளே போஸ்ட் பண்றோம். வெப்சைட் டொமைன் எல்லாமே நாமளே பில்ட் பண்ணி பக்காவும் உங்களுக்கு வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறது வந்து எல்லாமே என்னுடைய பொறுப்பு. சரிங்களா? தென்
வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வந்து நம்ம எழுதி கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் ஒரு போஸ்ட் 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130 தான். அது அப்ரூவலுக்குன்னு சொல்லிட்டு தனி கண்டென்ட் இருக்குது, அதே நமக்கு ரெவன்யூக்குன்னு சொல்லிட்டு தனி கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாத உங்களுக்கு எஸ்இஓ பண்ணுறது எப்படின்னு தெரியல, தென் பிளாக் அவுட் எஸ்இஓ, தென் சம் ஷெஃப் கிளிக் மெத்தட், இந்த மாதிரி ஒரு சில கோர்ஸ்லாம் இருக்குது. எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 2000 தான். உங்களுக்கு எங்கிட்ட பேசணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் 2 குரூப் கொடுத்துருக்கேன். 2 குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ்க்கு கம்பல்சரி உங்களுக்கு கால் பண்ணி கூட நான் பேசுகிறேன். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் அவைலபிள் இருக்குது, ஐசிபிசி கீவேர்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஐசிபிசி கீவேர்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கீவேர்ட்ஸ் 250, 1000 கீவேர்ட்ஸ் 500 வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கு, எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான். ஒன் டைம் ரெஃபர் பண்ணி பாருங்க. சரி, மெயின் டாபிக் உள்ள வந்துடலாம். இப்போ 2170 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 52 ஆட் கிளிக் நடந்திருக்கு. 52 ஆட் கிளிக்கு நமக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $23.32 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா $10.74 வந்து பேஜ் ஆர்பிஎம்மும், சிபிசி 0.45 வந்து சிபிசி மெயின்டைனிங் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி எதை பொறுத்து வருது, எதனால் வருது, நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ பேஜ் ஆர்பிஎம்ன்றது பர்டிகுலராக ஒரு கார் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட் லாயரு, இந்தமாரி டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸ், இந்தமாரி ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி போஸ்ட் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ பர்டிகுலராக ஒரு 1000 பேர் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு ஒரு 100 300 பேர் போனாலே வந்து என்ன பண்ணுன்னா, இந்த போஸ்ட்டுக்கு தான் அதிகமான பீப்புள்ஸ் வரான்னு சொல்லிட்டு அந்த பேஜோடைய ஆர்பிஎம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும் ஸ்டாண்டர்டாக. ஓகேங்களா? சரி, இப்போ ஆடு கிளிக்கு எப்படி நடக்குது, எந்தெந்த குவாலிட்டி ஆடு கிளிக்கு நடக்குதுன்னு பார்த்து சிபிசி வந்து ஃபிக்ஸ் ஆகும். தென் ஒரு கிளைண்ட்டு, அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் மாற்றி சொல்லிட்டேன், ஒரு விசிட்டர் வந்து எவ்வளோ நேரம் இருக்கிறாங்க, தென் அந்த ஒரு ஆடு கிளிக் பண்ணி அந்த ஆடு கிளிக்குள்ளே அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இந்த சிபிசி வந்து ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு ஆடு கிளிக்கு நமக்கு அப்ராக்சிமேட்லி 45 சென்ட்ஸ் வரைக்குமே கிடைச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த பேஜ் இம்ப்ரெஷன் எதனால் வருதுன்னா, அதாவது இம்ப்ரெஷன் 4040 இருக்கு இல்லையா, இது எதனால் வருதுன்னா, இப்போ 2170 பேர் எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தாங்க, எப்படி எவ்வளோ நேரம் உள்ளே இருந்தாங்கன்னா அதை பொறுத்து தான் அந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டனிங் ஆகுமே தவிர எவ்வளோ பேர் வராங்கன்னு பொறுத்து கவுண்டனிங் ஆகுது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, என்னுடைய வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நண்பா, 1300 1400 பேர் வந்தாலே 5200 5600 இம்ப்ரெஷன் வந்து காட்டும். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி 2170 பேர் நம்ம சைட்டுக்கு வந்திருந்துமே 4440 இம்ப்ரெஷன் தான் காட்டுறதுன்னும் போது உங்களுக்கு இதுலேருந்தே தெரியும், ஏதோ அதாவது பாட் டிராஃபிக்னா அப்படி தான் வந்த செகண்டே வெளியே போயிடும். அது ஓகேங்களா? அப்படின்னும் போது நமக்கு இதில் வந்து ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அடுத்ததாக இதில் முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, பேஜ் சிடிஆர் பாருங்கள் 2.40% தான் இருக்குது. இது வந்து சைட் வந்து 100% சேஃபாக வச்சுக்கும், இதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? தென் சிடிஆர் வந்து ஆவரேஜாக எப்பவுமே 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். ஏன்னா 10க்கு மேலே போச்சுன்னா எப்போ வேணால் ஆட் லிமிட் வரலாம். ஓப்பனாக சொல்ல போனால் இந்த இல்லையா, காலையிலேருந்து ஒரே ஒரு % தான் சிடிஆர் இன்னொரு மெயின் டொமைனான இருந்தது, அதுக்கே ஆட் லிமிட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா யூஎஸ்லேருந்து மொத்தம் 1000 பேர் உள்ள சடன்னு வந்து அப்ரூவல் ஆகி 3 நாள் தான் ஆகுது. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும், ஆட் லிமிட் கொடுத்துட்டாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, ஆட் லிமிட் விழுந்தாலுமே ஆட் ஷோ பண்ணிட்டு இருக்கு, செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால். எனிவே மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்கும் நான் உள்ள கவர் அப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 4-5 வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரியும். அதை மீறி புரியல எங்கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நண்பா, நிறைய கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸ் கேட்டாலும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட்டுக்குள்ளே நான் சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். மற்றவங்க மாரி வந்து 5000 கொடுங்க 4000 கொடுங்க அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு எப்படி சொல்ல 2000 பண்ணலாம். பட் வெப்சைட் ஆர்டிங் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகமான அமௌண்ட் ஆகுமே தவிர மற்றபடி ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கு. அதாவது நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நாமளே ஷெல்ஃப் கிளிக் பண்ணுறது மூலிமா கூட சம் ரெவன்யூ எடுத்துகிட்டு பார்க்க முடியும். ஆக்சுவலி இதுக்கு மேலே என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, அதுக்கு மேலே சொன்னால் எனக்கு தான் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது. அதனால் புரிஞ்சுக்குங்க, எல்லாமே கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்தால் எதுவுமே பண்ண முடியும், பாசிபிள் ஆகும். ஓகேங்களா? நமக்கு டிராஃபிக் இருக்குது, நம்ம கையில் ஒரு 5000 பேர் இருக்கிறாங்கன்னா நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். இதுக்கு மேலே என்னால் ஓப்பனாக எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள், கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது 12:08 ஆகுது டைமு. இப்போ நான் உங்களுக்கு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டுடேவில் $23.32 இருக்குல்ல, அது எஸ்டர்டேவுக்கு அப்படியே மாறணும். இப்போது பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இப்போது பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? இப்போது 12:08 ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது வந்துருட்டோம். வந்த உடனே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, $23.66 வந்து எஸ்டர்டேவில் வந்திருக்கு. சரிங்களா? திஸ் மந்தில் பாருங்கள் $160.44 இருக்குங்களா, எல்லாமே 000.
இது எப்போ மறுபடியும் நமக்கு அப்டேட் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 o'clock, அதாவது 1 hour ஒரு டைம் அப்டேட் ஆகிடும். கரெக்டாக 1 o'clock வந்து நமக்கு பேஜ் வியூஸ் எல்லாமே மறுபடியும் எவ்வளோ வந்திருந்தாலுமே அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எனிவே நண்பா, இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அன்லைக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. தென் இன்றைக்கெல்லாம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் AdSense பற்றி ரிப்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.